வணக்கம் தலைவர் உறவுகளே, நண்பர்களே. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சென்னையில வடபள்ளியில பிள்ளையார் கோயில் தெருல பாத்தீங்களா சுரேஷ் விக் ஒர்க்குக்கு வந்திருக்கிறோம். இங்கதான் நம்ம விக் எல்லாம் வாங்குறோம். நம்மளுக்கு மட்டும் இல்ல, சினிமா நடிகர்களுக்கு இவர்தான் நிறைய விக்கு செஞ்சு தர்றாரு. பப்ளிக்கு நிறைய விக்கு செஞ்சு தராரு. அது மட்டும் இல்ல, லேடிஸ் விக்கு நிறைய செஞ்சு தராரு. என்ன விக்கு வேணும்னாலும் சரி, என்ன மீச தாடி வேணும்னாலும் சரி, அது ஸ்கூல் ஃபங்க்ஷனா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு டிராமா ஆர்டிக்கா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம், எல்லாத்துக்குமே சிறந்த முறையில சூப்பரா நீங்க என்ன மாடல்ல கேக்குறீங்களோ அதே மாதிரி ரொம்ப அழகா அற்புதமா விக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நம்ம அவரை கான்டாக்ட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். நம்மளே மாதிரி நிறைய மேடை கலைஞர்கள், நிறைய பேர் நடன கலைஞர்கள் இவற்றை விக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப உள்ள போறோம், அவர் எப்படி மேக் பண்றாருங்கிறத பாப்போம் வாங்க. இப்படித்தாங்க ரஜினி சோமு உருவாகிறாரு. இந்த ரஜினி சோமு ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருந்தாலும், நம்ம விக்குன்னு வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம சுரேஷ் சார் தான் நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்து சின்ன சின்னதா பண்ணி கொடுத்து இப்போ ஃபுல் விக்கு வரைக்கும் பண்ணி கொடுக்குறாரு. இது இம்போர்ட்டட் விக்குங்க, இது காஸ்ட்லி. இதே மேக்கை இவங்களே மேக் பண்ணி தராங்க, நம்ம இந்தியன் மேக் பண்ணி தராங்க. உங்களுக்கு இந்தியன் மேக் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல இம்போர்ட்டட் மேக் விக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே தலைவா, சூப்பர் தலைவா, வாழ்த்துக்கள் தலைவா.